இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமர் சந்திப்பின் மூலம் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இரு நாட்டு மீனவர்களும் காத்திருக்கிறார்கள். இலங்கை பிரதிநிதிகளின் கருத்துக்களையும் தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்புகளையும் கூறுகிறது இந்த தொகுப்பு. எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படை. இலங்கை சிறையில் வாடும் இந்திய மீனவர்கள். மீனவர்களை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். செய்திகளில் அன்றாடம் அடிபடும் வார்த்தைகள் இவை. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடியின் இன்றைய சந்திப்பு இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். ஆனால் இலங்கை மீனவர்களோ தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருந்தால் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்கிறார்கள். கடற்பிரதேசத்துக்குள்ள நீங்கள் வராமல் நீங்கள் தொழில் செய்தால் இந்த பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. என்ன நீங்கள் பாதிக்கப்பட போறது இல்லை, நீங்கள் உங்களுடைய வலகாயிரை நீங்கள் இழக்க போறது இல்லை, உங்களுடைய படகுகளை இலங்கை கடற்படை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இங்க சிறை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய கடற்பிரதேசத்துக்குள்ள உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க தடை செய்யப்பட்ட தொழிலை செய்கிறீங்களோ தடை செய்யப்படாத தொழிலை செய்கிறீங்களோ உங்கள் கடற்பிரதேசத்துக்குள்ள அதை செய்யுங்க. கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இரு நாட்டு மீனவர்களுக்கும் உள்ளது. அந்த வகையில் இலங்கையில் இழுவலைகள் பயன்படுத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறும் தமிழக மீனவர்கள் எந்த அடிப்படையில் நாட்டுப்படகு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். விசைப்படகு தொழிலை ஆட்சேபிக்கக்கூடிய இலங்கை அரசு இலங்கை மீனவர்கள் கேட்கிறேன், இந்த பகுதியை சேர்ந்த 9 நாட்டு படகுகளை கைது பண்ணிருக்கலாம். எந்த அடிப்படையில் கைது பண்ணிருக்கியா? அந்த படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்கீங்க, எந்த அடிப்படையில் பண்ணிருக்கியா? அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த மீனவர்களும் நம்ம கடல் பகுதிக்கு வரக்கூடாது நினைக்கிறீங்களா? இரு நாட்டு மீனவர்களுக்கும் இரு நாட்டு கடல் பகுதியிலும் மீன்பிடிப்பதற்கான உரிமை சர்வதேச கடல் நாடுகளை அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒட்டுமொத்த மீனவர்களும் இலங்கை கடல் பகுதியில் வரக்கூடாது என்று சொல்வது அது ஆரோக்கியமான அம்சமாக படவில்லை. அதே சமயம் மீனவர்களை கைது செய்வது சட்ட ரீதியான நடவடிக்கையே தவிர அவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இலங்கைக்கு கிடையாது என்று கூறுகின்றனர் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் சிலர். தொழிலுக்கு வாரவர்கள் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற நோக்கங்கள் எங்களுக்கு இல்லை. அது ஒரு சட்ட ரீதியான செயற்பாடாக நடக்கின்றதை ஒழிய அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ மீனவர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கூட ஆட்சேபனை இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இந்த எல்லை தாண்டி தொடர்ச்சியாக வருவதனால் ஏற்படுகின்ற இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு இலங்கை இந்திய படைகளுடைய கடற்படையினுடைய கூட்டு ரோந்து போன்ற நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று ஏற்படுத்தப்பட முடியுமாயின் இந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாடுகள் சட்டங்கள் இயற்றி இதனை தீர்க்க முடியாது. இந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற புரிதலும் மீனவர்களுக்கு இடையில் இருக்கின்ற புரிதலும் இதனை வெகுவாக தீர்க்கப்பட வேண்டும். இது பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு விடயமாக இல்லாமல் இதனை தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் சந்தித்து பேசுவதன் மூலமும் அதே நேரம் இந்தியாவினுடைய தலைவர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற புரிதல்களோடவும் இதற்கு தீர்வு காண முடியும் என்று நாங்கள் நம்புவோம். பருவ காலத்தில் இலங்கையின் தென்பகுதி மீனவர்கள் இந்திய எல்லைக்கு மீன்பிடிக்க வருவதாகவும் அதுபோன்ற தருணங்களில் இந்திய கடற்படையினர் இலங்கையைப் போல் அல்லாமல் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வதாகவும் தமிழக மீனவர்கள் கூறுகின்றனர். 1000 படகுகள் அத்துமீறி வந்துச்சுன்னா நமது இந்திய சர்க்கார் வேணா ஒரு 2 படகை பிடிச்சிட்டு வந்து அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்தக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்குறோம். அவங்க பிடித்து இருக்கிற மீன்களை கூட நம்ம அரசாங்கம் பறிமுதல் பண்ணிக்கிறது இல்லை. பறிமுதல் பண்ணி ஏலம் விட்டு அந்த பணத்தை வச்சிருப்பாங்க மீன்துறை மூலமா. அவர்கள் படகுகளையும் ஆளுகளையும் விடுதலை செய்யும் பொழுது அந்த பணத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த 30 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இலங்கை சர்க்கார் அளிச்சிருக்கு. பல முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த சுமூக தீர்வும் எட்டப்படாத நிலையில் இம்முறையும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் வழி என்பது தமிழக மீனவர்களின் திட்டவட்டமான கருத்து. நம்ம பாரம்பரியமான கச்சத்தீவை மீட்டுட்டு இந்த இலங்கை அரசு போட நீ எனக்கு தேவையில்லை, அந்த பகுதி தேவையில்லைன்னு சொல்றதுக்கு மீனவர்கள் நாங்க இன்னைக்கு தயாரா இருக்கோம். நீங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க. இலங்கை பகுதிக்கே நாங்க போகல, பாரம்பரிய இடத்த கச்சத்தீவை மீட்டாலே போதும். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருப்பது வெறும் 18 கடல் மைல் தூரம்தான். அந்த வகையில் சட்டங்கள் இயற்றுவதும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதும் ஒரு புறம் நடந்தாலும் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே மனமொத்த புரிந்துணர்வு ஏற்பட்டால் மட்டுமே நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பது மீனவர்கள் அல்லாத பலரது கருத்தாக உள்ளது.